வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சரஸ்வதி பூஜையோட சிறப்பையும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகமும் அதனோட பலன் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல சரஸ்வதி பூஜையோட சிறப்பை பற்றி பார்க்கலாம். எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அம்பிகையை கொண்டாடும் நாட்கள் நவராத்திரி. நவம் என்றால் 9, நவம் என்றால் புதுமை. புதுமையான முறையில் அம்பிகையை வழிபட்டு அருள் பெற உகந்த நாட்கள் நவராத்திரி. முதல் 3 நாட்கள் அம்பிகையை துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியாகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் அம்பிகையை கொண்டாடுவது வழக்கம். சரஸ்வதி தேவி கல்வி, கலை மற்றும் ஞானத்தின் அதிபதியாக திகழ்பவள். வாக்தேவி 3 காலங்களில் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என்று 3 வடிவங்களை கொள்கிறாள் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. வேதங்கள் சரஸ்வதி தேவியை துதிகளின் வடிவாக இடா என்றும், அறிவின் விளக்கமாக பாரதி என்ற பெயரிலும், ஞான வடிவில் திகழும் சரஸ்வதி என்றும் போற்றுகின்றன. பாரதி மக்களுக்கு கல்வி, கலை, ஞானத்தை அருள்கிறாள் என்றும், சரஸ்வதி தேவி வேள்விகளை காப்பதுடன் சகல செல்வத்தையும் நம்முடைய கல்வியின் மூலம் கிடைக்க அருள் செய்கிறாள் என்றும் ஞான நூல்களில் சொல்லப்படுகிறது. சரஸ்வதி தேவியின் வாகனம் அன்னப்பறவை. சில நூல்களில் கலைவாணியின் வாகனமாக மயிலையும் குறிப்பிடுகின்றன. ராஜஸ்தானில் சில தலங்களிலும் மும்பையிலும் மயில் மீது வீற்றிருக்கும் சரஸ்வதியை நாம் தரிசிக்கலாம். கலைமகள் ஏந்தியிருக்கும் வீணைக்கு கச்சபி என்று பெயர். அதை அருளியது சிவபெருமான் என்று சொல்லப்படுகிறது. தேவியின் கரங்களில் இருக்கும் வீணையும் சுவடியும் கல்வியின் மேன்மையையும் கலைகளில் திறமையையும் அருள்பவள் என்பதை உணர்த்துகின்றன. நவராத்திரியில் நவமி திதியில் முறைப்படி சரஸ்வதி தேவியை வழிபட்டால் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கலாம் என்று ஞான நூல்களில் சொல்லப்படுகிறது. சரஸ்வதி தேவியின் கடாட்சம் பெறவும், ஞானம், நினைவாற்றல், கலைகளில் தேர்ச்சி போன்றவற்றில் சிறப்பாக திகழவும் கலைமகளை சரஸ்வதி பூஜை என்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் நோட்டு புத்தகங்கள், குழந்தைகளோட புத்தகங்கள், இசைக்கருவிகள் பூஜையில் வைத்து வழிபடலாம். சரஸ்வதி தேவியை நாம் வணங்கும்போது சரஸ்வதி தேவியின் பாடல்கள், மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், சரஸ்வதி ஸ்லோகங்கள் சொல்லி நாம் வழிபட்டால் சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சரஸ்வதி தேவியின் சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தையும் அதனோட பலன்களையும் பற்றி பார்க்கலாம். இந்த சரஸ்வதி ஸ்லோகத்தை தினமும் நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா மனதில் இருக்க பயம் நீங்கும், நல்ல ஞாபக சக்தி வரும், எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அது சிறப்பாக செய்து முடிப்போம், புத்திசாலித்தனம், அறிவாற்றல் எல்லாமே அதிகரிக்கும். இதை மாணவர்கள் தினமும் சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. மாணவர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். ஸ்லோகம் மிகவும் எளிமையாக இருக்கும். முதலில் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி விநாயகப் பெருமானின் ஸ்லோகத்தை சொல்லலாம். விநாயகர் ஸ்லோகம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாங்க இந்த சரஸ்வதி ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ வித்யா ரூபிணி சரஸ்வதி சகலகலா வள்ளி சாரபிம்பாதிரி சாரதா தேவி சாஸ்திரவல்லி வாணி கமலவாணி வாக்தேவி வரநாயகி வீணா புஸ்தகதாரிணி புஸ்தக அஸ்தே ஸ்ரீ வித்யா லட்சுமி நமோஸ்துதே. ஸ்ரீ வித்யா ரூபிணி சரஸ்வதி சகலகலா வள்ளி சாரபிம்பாதிரி சாரதா தேவி சாஸ்திரவல்லி வாணி கமலவாணி வாக்தேவி வரநாயகி வீணா புஸ்தகதாரிணி புஸ்தக அஸ்தே ஸ்ரீ வித்யா லட்சுமி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்தை தினமும் 3 முறை மாணவ மாணவிகள் சொல்லி வந்தாங்கன்னா ஞாபக சக்தி அதிகரித்து கல்வி அறிவு பெருகும். மாணவர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இந்த வருடம் சரஸ்வதி பூஜை அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. சரஸ்வதி பூஜை அன்று நாம் இந்த சரஸ்வதி ஸ்லோகத்தை சொல்லி சரஸ்வதியின் அருளை பெறுவோம். கல்வி அறிவை தந்து நம்மை வல்லவர்களாக்கும் சக்தி படைத்த தெய்வம் சரஸ்வதி தேவி.
சரஸ்வதி தேவியின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.